ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜான்சி வந்து சூர்யாக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு. நம்ம கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுனால தான் அதை நம்ம தள்ளி வச்சுருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிடும். இன்றைக்குமே ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இந்த ராத்திரியில் நம்ம எங்கம்மா போக போகிறோம்? பேசாமல் விஷாலனனுக்கு ஃபோன் பண்ணிட்டாமா? வேண்டாம் இசை, அவனே ஃப்ரெண்ட் ரூமில் தான் தங்கியிருக்கான், நம்மள எப்படி தங்க வைக்க முடியும்? அப்போ என்னம்மா பண்ண போகிறோம்? இந்த காலேஜ் பேக்கையும் உங்கள் ஹேண்ட் பேக்கையும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? நான் என் ஃப்ரெண்டு சத்யா வீட்டுக்கு போவோமாம்மா? வேண்டாம் வேண்டாம், அடுத்தவங்களுக்குலாம் போய் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அப்போ நம்ம எங்கம்மா போவோம்? காசு எதுவும் வச்சுருக்கீங்களாம்மா? எங்கேயாச்சும் போய் ரூம் எடுத்து தங்குவோம். சேச்சே, வயசு பிள்ளைய வச்சுட்டு ரூம்லலாம் தங்கக்கூடாது, சேஃப்டி கிடையாது. நான் வந்து என்னோட ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் என்னம்மா பண்ணுவார்? கண்டிப்பாக சண்முகம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இருமா, நான் கால் பண்ணிடுறேன். ஹலோ சண்முகம். என்ன மல்லிகா, இந்நேரம் கால் பண்ணியிருக்க? ஹஸ்பண்டோட ஒரு சின்ன சண்டையாயிட்டு என்னோட பொண்ணு நானும் ரோட்ல நிக்கிறோம். என்ன பண்ணன்னு தெரியல, எங்க போவேன்னு தெரியல. ஐயோ, என்ன சொல்ற? வயசு பொண்ணை வச்சுட்டு ரோட்ல நிக்கிறியா? ஆமா சண்முகம், எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கன்னா வயசு பொண்ணை வச்சுட்டு தங்குறது சேஃப்டி கிடையாது. எங்களுக்கு தான் ரிலேட்டிவ் யாருமே கிடையாதுன்னு தெரியுமே. நான் அந்த புவர்மேனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியல. இத்தனை வருஷம் கிணத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். இப்ப வேலைக்குன்னு வந்ததும் அந்த மனுஷனுக்கு ஒரே பேதியா இருக்கு. என்ன சண்டை? சரி சரி, அதெல்லாம் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து சொல்லு என்ன சண்டைங்கிறத. இப்போ எங்கள் வீட்டு வாட்ச்மேன் கிட்ட நான் சாவி கொடுத்து விடுறேன். கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கே போய் தங்குங்க 2 பேரும். அங்கே வேற வீடு பார்க்குற வரைக்கும் அங்கே இருந்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சண்முகம். ஆபத்து காலத்துல எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஃபோனை போய் நான் அவன்கிட்ட கொடுத்து விடுறேன். ரொம்ப நன்றி. என்னாச்சுமா? என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டு வாட்ச்மேன் கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் சாவி கொடுத்து விடுறாரா? நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம் இசைமா? சரிம்மா, அப்போ நம்ம அங்கேயே வரப்போய் நம்ம தெரியலம்மா. வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருங்கன்னு சொல்கிறான். நம்ம அங்கேயே இருந்துக்கிடுவோம், வேற வீடெல்லாம் வாடகைக்கு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். சரிம்மா. ஐயா, சாவி கொடுக்க சொன்னாங்க. சாவி கொடுத்தாச்சுல, கிளம்புங்க கிளம்புங்க. என்ன பார்வை? நான் யாரையும் பார்க்கவே இல்லையம்மா. கிளம்பு, இல்லைன்னா சண்முகத்தை சொல்லி வேலையை விட்டு தைக்கிருவேன். சரியான அரைமண்டலா இருக்கும் போல. அவரை ஏமா திட்டுற பாவம்? தனியா நிக்கிறோம், சேஃப்டி இல்லை பத்தியா, அதான் விரட்டி விட்டேன். சரி வா போலாம். ஐ அம்மா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஆமா ஆமா, பெரிய வீடு தான். ஆனா உன் மம்மி வீடு நீ பார்த்தது இல்லையே, அரண்மனை மாதிரி இருக்கும். நம்ம தான் யாரையுமே பார்க்க முடியலையம்மா, அனாத மாதிரி கிடக்கோமே. ஆமா, எங்க அம்மா அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அக்கா கறி வழங்காதவ, என்ன செய்ய? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. ஏதோ சண்முக புண்ணியத்துல நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். ஏமா, டிவி, சோஃபா, லைட்டு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் இருக்குமா? இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா பார்த்தவதாம்மா. பாவம், என் பொண்ணு இப்பதான் பாக்கு. பத்தியா, அம்மா வேலைக்கு போய் 1 மாசத்துல உன்னை எப்படி கொண்டு வந்துட்டேனே. அந்த பூர்மனுக்கு பிள்ளையா பிறந்து நீ இவ்வளவு நாள் என்ன சந்தோஷத்தை கண்ட. இப்ப பத்தியா அம்மா உன்னை எப்படி ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கானே. ஆமாம்மா, நல்லா இருக்கு. சரி இசைம்மா, நீ அப்போ போய் தூங்கு. சரிம்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஏசியில் தூங்க போகிறேன். என்னையே கழுத்தை பிடிச்சி நீ தூக்கிட்டலா? இரு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி உன்னை என்ன போலீஸ் எழுதி வைக்கிறேன். ஐயோ கடவுளே, என்னால் நம்பவே முடியல. எல்லா உண்மையும் தெரிஞ்சு எப்படி சூர்யா ஏற்றுக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எப்படி மனுஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏக்கா, இங்க ஒருத்தி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. ஆத்தங்கரையில் காதல் வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. நீங்கள் தான் எல்லாத்தையும் ஒளிஞ்சினு ஒட்டு கேட்டிருப்பீங்களே. எல்லாத்தையும் கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டது. என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏன் ரொம்ப நடிக்காதீங்க பாட்டி, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். எட்டி சத்தியமா கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி கேட்டது. அங்க காத்தடிக்கிற சத்தத்துல ஒண்ணுமே கேட்கல. என்னதான் நடந்தது சொல்லு. மூஞ்சி அப்படியே பூத்து குலுங்குத. டைலாக்க மாத்து, அதையே சொல்லி அறுக்காத. நெசமாலுமே உன் மூஞ்சி பேர் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா பிளஸ் ஆகுதுட்டி. பிளஸ் நான் என் பழைய கதையை பூரா சொல்லிட்டேன். திருடி என் மேலே கேஸ் இருக்கு அது இதுன்னு. அவரு அது பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஆண்களுடைய மனசு பத்தியா? இவ்வளவுதான் ஆண்களுடைய மனசா? உண்மை தெரிஞ்சா தெரியும், உண்மையான மனசு. ஃப்ரீயா விட பார்த்துக்கிடுவோம். காதல் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து என்ன? கல்யாணம், குழந்தை, குட்டி, பெட்டி. ஓ மாறப்ப. சரி சரி, வெக்கப்பட்டுக்கிட்டே நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டாரோம். கல்யாண கல்யாண கனவே ஒன்னுல்லே, நெஞ்சினிலே நெஞ்சினிலே. ஏன் போக்கா, உனக்கு வர வேலையே இல்லை. என்ன இந்த வீட்டோட ராஜ மாதா மது கம்பீரமா உட்காந்துருக்கிய?
போங்க அண்ணி, நானே தரையில உட்கார முடியலன்னு சேர்ல உட்கார்ந்துருக்கேன், நீங்க கிண்டல் அடிக்காதீங்க. சொன்னாலும் சொல்லட்டாலும் இந்த வீட்டோட ராஜ மாதா தானே நீங்க சொல்றதானே நடக்கும். அப்படிலாம் இல்ல கீதா அக்கா. மது மதியானத்துக்கு என்ன சாப்பிட போற? மீன் வைக்கட்டா? ஐயோ, மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்செல்லாம் அடிச்சிட்டுமா. ஏட்டி உனக்கு வேண்டாத எங்களுக்கு வாங்கித்தாங்க, எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசே இல்லை இவளுக்கு. அம்மா அன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுமா. ஆமா, பெரிய பொல்லாத அண்ணி வேலை வெட்டிக்கு போய் கிழிச்சிட்டு அவளுக்கு மீன் குழம்பு இருக்காடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சேம் சேம் பப்பி சேம் டு மீ. ஏம்மா எனக்கு இன்னைக்கு சாம்பார் போதுமா? சாம்பார் வச்சு ஏதாவது காய் கூட்டு வைக்க. இம்மா சான்ஸ் அடி கடைக்கு போயிட்டு வாம்மா. மொத்தமாக வாங்கி போடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு 10 வாட்டி இந்த சின்ன பிள்ளைல அனுப்புகிற மாதிரி அனுப்ப வேண்டியது. என்னெல்லாம் வாங்கணும் முட்டைச்செல்லாம் சொல்லு. 10 முட்டை டெய்லி என்னதான் செய்வா அவ்வளோ உங்க வீட்டில் முட்டையை வாங்கி? தினமும் 10 முட்டை வாங்குத மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு முட்டை கூட கண்ணில் காட்ட மாட்டேங்க, என்னன்னே தெரியல மச்சை. என்னைக்கு ஜாஸ்தி இல்லாட்டி இப்பவே இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 7 பேர் இருக்கோம். அது போக பாபு சூர்யா 9 பேர். 10 முட்டைலாம் எந்த முளைக்கு பத்தோம்? 9 பேர் இருந்து எனக்கு வர வேண்டிய முட்டை வரமாட்டுக்க. உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீ ஒரு 10 முட்டை வாங்கிக்கோ, அப்புறம் ஒரு புளி குழம்பு பொடி வாங்கிக்கோ. அங்கே என்னென்ன காய்கறி இருக்கோ அதில் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோ. ஒரு 6 காய் வாங்கிக்க. சரி சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். கடைக்கு வரையாட்டி? நானும் வரல. அப்புறம் அது உன் புருஷன் வந்தாரா? ஆமா அண்ணி, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரு. உன் புருஷன் வரும்போது சொல்லிருமா, நான் அதை இடத்த விட்டு போயிருந்தேன். மனுஷனாவே மருமவன அவன் இவன் பேசாதடி மெண்டல். எனக்கா மருமாவன் என் பிள்ளையவா கட்டி வச்சிருக்கு. எனக்கு முதல்ல இருந்தே ஆரியாவை நல்ல தெரியும். நாங்கெல்லாம் பழகினவங்க. நானும் அவர் இவருன்னு சொல்ல முடியாது. பெரும் வாயாடி. கூட தரல. அந்த தர ஐயோ, இவர் என்னங்கனுக்காரு? எங்க போற? நான் கடைக்கு போறேன். நேத்து போட்ட ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருந்தது, அதே மாதிரி போடு. அது ஒண்ணுதான் இருந்தது, அதுவும் பக்கத்து வீட்டு பிள்ளை ட்ரெஸ். விக்கு ஒரு பியூட்டி பார்லர்ல வாங்கணும், அதை நாங்க கொடுத்துட்டோம். நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? வேண்டாம். போத்து போத்து குழந்தை மூஞ்சி. என்னப்ப சூரியா அந்த பிள்ளைய அதட்டிக்கிட்டு இருக்க? இந்த கிழவிக்கு கண்ணு போச்சு போல. அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான், அதட்டிக்கிட்டு இருக்கானா. சும்மா பேசிக்கிட்டு இருக்க பெரியமா. எங்க போற? எங்க நாம போறோம்? கடைக்கு. எங்க நாம போறோம்? கடைக்கு. இந்த லூச பாருங்க, இந்த பொம்மை படத்துல வர மாதிரி பேசிட்டு கிடக்கா. நானும் வரட்டா? ஐயோ வேண்டாம், நீங்க சும்மா இருங்க, நான் போறேன். எனக்கு வெக்கமா வருது. என்ன அந்த பிள்ளைய பிடிச்சு மிரட்டிட்டு கிடக்கான்? சூரியா ஏதோ வேணும்னா பெரியமாட்ட கிளப்பா, அந்த பிள்ளைய விட்டுரு. ஐயோ பெரியமா, நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நான் போறேன் கடைக்கு. இது ஏதோ பால்வாடி பிள்ளை லவ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா சூர்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல தெரியுது. உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் வயித்த கலக்குது. நீங்க தானக்கா சொன்னீங்க காதல் ஸ்ட்ராங்கானா உண்மையெல்லாம் பெருசா தெரியாதுன்னு. ஆமா ஆமா, என்னப்ப சூரியா முகம் ஒரே சந்தோஷத்துல பூத்து குலுங்குது. பாட்டி இது ஏன் டைலாக்? யார் சொன்னா என்ன? ஏன் டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு போலயே. ஒண்ணும் இல்ல பெரியமா. மூஞ்சில மாப்பிள கலை தெரியுதே. இவன் என்ன ஒரு மாதிரி பொக்கமா என் மாதிரி சிரிச்சிட்டு போறான்? என்னதான் நடக்கு நம்ம வீட்டுல? ஏக்கா என்ன மூஞ்சி ஒரு மாதிரி சுவாகமா இருக்கு. ஏட்டி வெயிட் கூடிக்கிட்டே போகுதுட்டி, என்ன செய்யனே தெரியல, மன அழுத்தமா இருக்கு. சாப்பாடை குறைங்க, அவ்வளவுதானே. கொஞ்சம் தட்டி தும்ம இருந்தாலும் இப்படி வெயிட் கூடிக்கிட்டே இருக்கு, மனசுக்கே நிம்மதியே இல்ல. பத்துக்க வெயிட் கூட கூட ஒவ்வொரு நோயா வருது. நடங்கக்கா, நல்ல நடங்க. பேசாம இதாட்டி ஜிம்ல போய் சேர்ந்துடலாமான்னு பாக்க. எதுக்கு அங்க இருக்கிற பொருளெல்லாம் உடைக்கவா? ஏடி நான் போனா எப்படி உடையும்? ஏக்கா உங்க வெயிட் எவ்வளோக்கா? 102மா. எனக்கு காய்ச்சல சொன்ன மாதிரி சொல்லுதீங்க 102 டிகிரின்னு. ஒரு 50ஆவது வந்துடணும் டி. ரொம்ப பேராசைதான், பாதிக்கு பாதி எப்படி வர முடியும்? எப்படியாட்டு வந்துடணும், அதான் என்னுடைய ஆசையே. ஆமா பங்கச்சக்கா, நானும் அதான் நினைச்ச பார்த்துக்கிடுங்க. எனக்கு தொட சைஸ் பெருசாயிட்டு போகுது. அதுக்கு தான் ட்ரவுசர் போட்டு அலைவியாக்கும். சும்மா இருங்கட்டி, எனக்கு இப்படியே ட்ரெஸ் போட்டு பழகிருச்சுல. போவோம் கண்ணவ, எல்லாரும் ஜிம்முக்கு போவோம், நல்ல உடம்ப சூப்பரா ஆக்குவோம். இந்த பக்கத்து தெருவும் மாலாக்கா சொல்லுதாவ, ஜிம்முக்கு போனா உடம்பு ஆம்பளை மாதிரி ஆயிருமா, அப்புறம் மீசு தாடிலாம் முளைக்குமாமே. அப்படியா? சரி, மாலாக்கா ஒரு அரமண்டல். அப்படிலாம் கிடையாது. ஜிம்முக்கு போனா உடம்பு நல்ல டைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் உடல் எடை குறையும். ஆம்பளை மாதிரி ஆவறதுக்கு மீசு தாடி முளைக்கு நம்மள மாத்திரையா போட போறோம்? அதான இல்ல சேவிங் மிஷின் வச்சு சேவிங் பண்ணிட்டாலே இதோம்மா. அப்ப வாங்கிட்டு ஏதாட்டும் ஒரு நல்ல ஜிம்மா போய் இன்னைக்கு கேட்டு வருவோம். ஏக்கா எனக்கு இருக்கிறதே 4 எலும்பு தான்க்கா. அது ஜிம்ல வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண இருக்கிற 4 எலும்பும் ஒடிஞ்சிரும்க்கா. சரி லூசு, அப்படிலாம் கிடையாது டி. சிலர் ஜிம்முக்கு போய் வெயிட் கூட்டவும் செய்வாங்க. சரி வாங்க கழுதையா, அதுவும் என்னன்னு போய் பாத்துருவோம்.
போகிற வழியில் இழிச்சக்காவையும் பிடிச்சிட்டு போயிடுவோம். அதுக்கு மேனேஜருக்கு சாப்பாடாக்கி போடவே நேரம் கரெக்டா இருக்குமே. செத்தாலும் எல்லாரும் சேர்ந்து தான் சாகணும். அந்த அக்காவை மட்டும் எதுக்கு விடணும்? அது சரி. ஏக்கா ஜிம்முக்கு வந்து அந்த இதுல இருக்காம பாருங்க, பச்சை கலர்ல ஒருத்தன், அதே மாதிரி நீங்களும் ஆயிருவீங்க. ஈ கடவுளே, உடம்பெல்லாம் எப்படி தடிச்சிருமோ? ஆமா, அதே மாதிரி தடிச்சு பச்சை கலர்ல ஆயிருவீங்க. இம்மா எனக்கு பயமாலாம் இருக்கு. அவ சும்மா சொல்லுதா. சார் சார். யாரும்மா? தம்பி, நாங்க ஒரு 4 பேர் உடம்பு குறைக்கிறதுக்கு ஜிம்ல சேர வந்திருக்கோம்பா. உங்க மாஸ்டரை கூப்பிடு. நான் தான் மாஸ்டர். சின்ன பையனா இருக்கு. நான் பார்க்கதான் சின்ன பையன், பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படியே தம்பி, அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப எங்களை சீக்கிரமா வெயிட் குறைக்க வச்சிருப்பா. இந்த தம்பி நோம்பி எல்லாம் கிடையாது. கோச் சொல்லுங்க, கோச். குவாச்சி குவாச்சி. அப்படிதான் கூப்பிடணும். வாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்னக்கா அந்த ஆளு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்காம ஒர்க் அவுட் பண்ண கூப்பிடுறாரு. சரி கலவி, சிம்மெல்லாம் போய் சுத்தி பாப்போம் வாங்கடி. குவாச்சா குவாச்சா. வாச்சாவா? இது என்ன புது பேரு? குவாச்சா. நல்ல ஜிம் நல்ல பெருசா தான் இருக்கு. இது ஏசி ஜிம். எல்லா மிஷினும் நான் வச்சிருக்கேன். லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே வரலாம். ஒரு ஆளுக்கு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. அப்பா ரொம்ப அதிகமாக இருக்க. இது நம்ம ஊர் சைடுங்கிறதுனால கம்மி. இது நீங்கள் சிட்டி சைடில் போய் பார்த்தீங்கன்னா 3000, 5000, 10000. பெம்பிளிக்கா பிலாப்பி. அப்புறம் அவங்க கட்டிருக்க மாதிரி சேலெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. உங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸு ஓகே. குவாச்சா, நான் என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்? நீங்கள் வந்து பேண்ட்டும் ஷர்ட்டும் போடணும், ஷூ போட்டு வரணும். அந்த அக்காவுக்கு தான் காலு கையே கிடையாது. சும்மா இருட்டி. குவாச்சா, நான் சுடிதார் போட்டு வரட்டுமா? எனக்கு பேண்ட் சட்டெல்லாம் போட முடியாது, எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. ஓகே, உங்களுக்கு வசதியான ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிடுங்க. பேண்ட்டுங்கும் போது காலை தூக்க ஈஸியாக இருக்கும். சேலை கட்டி காலை தூக்கினா நல்லா இருக்காது. அப்போ நாங்கள் நாளைக்கு இருந்து வரட்டுமா? வாங்க வாங்க. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணோம். வாங்களேன், இந்த வெயிட்டை தூக்குங்க. ஒரு ஆள் வந்து ஓடியாங்க ஓடியாங்க. இந்த அக்காவை தூக்க விடுங்க. அவங்க தான் உடம்பு குறைக்கணும் நாங்கள். வாங்க. இது தூக்குனா உடனே குறைஞ்சிரும் போல. சரி போவோம். குவாச்சா, இது எத்தனை கிலோ? அதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்றதை செய்யணும். நேரா நின்னுங்க, காலை விரிங்க. கை ரெண்டையும் தூக்கிட்டீங்களா? இப்போ உங்க மேல வெயிட்டை தூக்கி வைப்பேன். குவாச்சா குவாச்சா வெயிட்டா இருக்கு குவாச்சா. 100 கிலோ இருக்கலாமா? தூக்கு தூக்கு தூக்கு. இதுவும் 100 கிலோ தான். யாத்தடி பங்கஜக்கா என்னையோட செத்துது. எம்மா என் மூக்கு. என்னம்மா இது கூட தூக்க முடியல சார். எந்திரிங்க எந்திரிங்க. சரி சரி, எடுத்த உடனே உங்களை வெயிட் தூக்க வச்சது என் தப்பு தான். நாளையில இருந்து வாங்க, சைக்கிளிங், ட்ரெட்மில்லு அப்படியெல்லாம் நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வெயிட் தாரேன். சரி கோச்சா, நாங்க போயிட்டாரோம். வரும்போது நாளைக்கு எல்லாரும் ஃபீஸோட வரணும். சரி. நான் சின்ன பிள்ளைல டியூஷன் படித்தேன். அந்த டியூஷன் மிஸ் சொன்ன மாதிரியே இருக்கு. நாளைக்கு ஃபீஸோட தான் வரணும் அப்படிங்கும். நீ பீஸ் கொடுக்காம வாசிலே படிக்கலாம்னு நினைச்சிருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க, அடுத்து பாய்ஸ் வர்றாங்க. அப்போ நாளைக்கு ஜிம்மு பரிதாபங்கள். எங்க கிளம்பிட்டீங்க? காலேஜ் வரைக்கும் போகணும். எங்க கொஞ்சம் உட்காருங்க, உங்கள்கிட்ட பேசணும். சொல்லு கோகிலா. நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது, விஷால கூப்பிடுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீயா அப்படி சொல்ற? ஆமாங்க, ஒரே ஒரு பையனை வச்சுட்டு இப்படி விடுறது அவ்வளவா சரியா படலன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்ப கூட நீயா யோசிக்கல? இல்ல, நம்ம பையன் எங்கேயோ ஒரு ரூம்ல போய் பிச்சைக்கார மாதிரி தங்கி இருக்கிறது நமக்கு அவமானம் பாத்தீங்களா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவன் இப்படியா இருக்கிறது. நாளைக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணுங்க. சரி. மறந்துடாதீங்க, ஒர்க் டென்ஷன்ல மறந்துடாதீங்க. சரி சரி. பர்த்டேக்கு எல்லாரும் வருவாங்க. அப்ப இவன் மட்டும் இல்லைன்னா என்னாச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அசிங்கமா போயிரும். அசிங்கத்துக்காக தான் கூப்பிடுதியா கோகிலா? பிள்ளை மேல பாசம் இல்லையா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான். சரி. பாவம் என் பையன் சாப்பிட்டானோ என்னமோ. இவ பேச்ச கட்ட நானும் அவனை அனுப்பியிருக்க கூடாது. நிர்மலா பையன் வேற யூஎஸ்ல இருந்து வாரான். கண்டிப்பா விஷால கேட்பான். அந்த நேரம் பார்த்து இவன் இல்லைன்னு சொன்னா அசிங்கம்.